அடுத்து ஆன்மீகமும் மனநோயும் பகுதி 3 சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இதில் இங்கு ஜோதிடத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது, வாழ்க்கை போராட்டம் அதிகமாகிவிட்டது. ஜோதிடர்களையோ ஆன்மீகவாதிகளையோ எப்படியும் சந்திக்காமலோ அல்லது யூடியூப்பிலோ வாட்ஸ்அப்பிலோ பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் இதிலும் நாம் சற்று தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பணத்தை தான் இழக்க வேண்டியதாக இருக்கிறது. எதிர்காலம் சொல்வதற்கெல்லாம் இப்பொழுது 500, 2000, 5000, 10,000 என்றெல்லாம் ஃபீஸ் எகிறிக்கொண்டே போகிறது. எதிர்காலத்தை எப்படி எந்த அளவுக்கு சொல்ல முடியும், எல்லோருக்கும் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. நாம் தான் நம்முடைய திறமைகளை எடை போட்டு இந்த திறமை இந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் என்று கணித்து கொண்டு தான் அதற்கு தகுந்த மாதிரி ஜோதிடரிடம் செல்ல வேண்டியுள்ளது. இந்த மனநோய் என்று குறிப்பிடும் பொழுது காலத்தில் மனதை சற்று தைரியமாகவும் திடமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் தான் நாம் இருக்கிறோம். மற்றபடி அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நானே ஒரு சமயம் அருள்வாக்கு மூலம் நிறைய பேருக்கு நல்லது சொல்லியுள்ளேன். ஆனால் எனக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட்டது தான் சிரமம்.